நிம்மதியா தான் இருக்கிறான். தூக்கமே உனக்கு வராதா? ஆட்டத்தை வந்து செத்துறாத பாப்பீங்க நேத்து நைட். ஆமே, அல்லேலூயா. ஆமே, இந்த இதுதாங்க என்ன டெல்லி வரைக்கும் கொண்டு போகுது. ஆமே, உலகம் முழுவதும் இந்த இதுதான் என்ன கொண்டு போகுது. இதுக்காக செத்தாலும் பரவாயில்ல. ஆமே, இதுதான் தேவனா இருக்கு. இதுதான் உலகத்தை படைச்சு. அல்லேலூயா. இதுதான் இந்த சபையை தலைகளா மாத்த போகுது. உங்களை மாத்த போகுது. உங்க செழிப்பா உங்களை தூக்க போகுது. அல்லேலூயா. ஆமே, ஆமே. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்குமா. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல. ஆமே, இந்த உலகத்துக்கு சாப்பாடு போடுற ஆளுங்க இருக்காங்க அநேகர். அல்லேலூயா. நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவர்களை பேச அறியும். நல்லதே பேசுமா. நல்லதை பேச பேச நீ எதை பேசியும் அதுதான் உன் வாழ்க்கையில நடக்குங்கிற கருத்தை. அதுதான் உன் வீட்டுக்குள்ள வந்து புகுரும். இன்னையிலிருந்து நீ நல்லதா பேசு. என் வீட்டுக்குள்ள இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போறேன். ஆமே, எனக்கு இந்த நோய் இல்ல. ஆமே, எனக்கு கர்த்தர் எது விலகினாலும், எது உன்னை விட்டு போனாலும், எது நிலை பெயர்ந்தாலும் ஏன் கிருபை விலகாதுன்றாரு, ஏன் சமாதானம் நிலை பெயராதுன்றாரு. அப்ப எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், எனக்குள் இருப்பவர் அற்புதமானவர், எனக்குள் இருக்கிறவர். ஆமே, சொல்ற பாருங்க. ஆமே, ஏசாயா 55 ஆமே 8 9 10 11 862 பக்கம். ஆமே, ஆமே. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள், என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமே, தேவன் உன்னை பார்க்கிற விதமே வேறயா. இப்ப எப்படி பார்க்கிறாரு தேவன் உங்களை? இரக்க குணம் உள்ளவரா, ஏழைக்கு இறங்குகிறவனா, கடன் கொடுக்கிறவனா, சாப்பாடு கொடுக்கிறவனா, ஆமே, வஸ்திரம் கொடுக்கிறவனா பார்க்கிறாரா. ஆமே, அல்லேலூயா. அவர் மாதிரியே பார்க்கிறாரா. வச்சிக்கிட்டு வெறுங்கையை விரிக்கிறவன் இல்ல. ஆமே, கொடுக்கிறவன். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமே, இறக்கிற கிணறு தான் ஊறும்பாங்க. ஆமே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே ஊறாம மறுபடியும் போய் கிடைக்கிறது காரணம், ஆமே, நம்ம கிரியை சரியில்லை. ஜெபம் பண்ற ஆலயத்துக்கு வர வசனத்தை கேட்கிற எல்லாமே இருக்கலாம். செத்த கிரியா இருக்குது. நம்ம மட்டும் பொழைச்சிட்டு இருக்கவே. ஆமே, நீ இந்த காரியத்தை மட்டும் நீ செஞ்சு பாரு. அடுத்தவனுக்கு உதவி பாரு. அடுத்தவனுடைய வாழ்க்கையை தூக்கி விட்டு பாரு. அல்லேலூயா. அடுத்தவனுக்கு ஜெபிக்கிற. ஓகே. ஆமே, பணத்தில் எப்படி இருக்க அதுதான் பார்க்கிற கர்த்தர். உன் குணத்தில் எப்படி இருக்க. ஆமே, இதை செஞ்சினா ஆமே உன் ஊர் இல்ல இந்த உலகத்தையும் உன் பக்கம் கர்த்தர் திருப்பி கொண்டு வந்துடுவார். ஆமே, நீ பேசினாவே அற்புதமா இருக்கும். ஆமே, உன் பேச்சே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செஞ்சுட்டு போயிடும். மரித்தவர்கள்லாம் அப்படியே பின்னாடி நடந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இருதயம் தாங்க, அந்த இருதயம். அதனாலதான் போராடுறாங்க. நம்ம ஊழியம் வளர வளர நான் கர்த்தருக்குள்ள வளர்ந்து அவருடைய அன்பை ருசிக்க ஆரம்பிச்சு அவருடைய கேரக்டராவே நான் மாறிட்டேன். ஹல்லேலூயா. அவராவே நான் மாறிட்டேன். அப்ப அவராவே நம்ம மாறதுக்கு என்னென்ன செய்யுமோ அதை செஞ்சாவே போதுங்க. வேற ஒண்ணும் இல்ல. வெட்டி முடிக்கிற வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. நீ வருஷ கணக்கில் பாசிட்டிவ் போட்டு ஜெபம் பண்ணாலும் கிரியை இல்லைன்னா அவ்வளவுதான் செத்ததுன்ட்ட. ஆமே, இனிமே பொழைக்க வைக்கிறது, உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பொழைக்க வைக்கிறது தான் உன் வேலையா இருக்கணும். ஆமே, நீ ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு ஆமே அந்த மாதிரி குணத்தோட நீ வாழ்ந்து பாரு. ஆமே, உன் நோய் சுகமா, உன் வறுமை செழிப்பாகுங்கிற கர்த்தர். அல்லேலூயா. நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நல்லது மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரா. நல்ல எண்ணங்க, நல்ல பேச்சுகள் மட்டும்தான் பேசினாராம். அல்லேலூயா. பிசாசிட்ட அதிகமா பேசுறேங்க. ஏசியா. ஆமே, பிசாசை பார்த்து அதிகமா பேசல. ஆமே, நோய் உள்ளவர்களையும் வறுமையில் இருக்கிறவர்களையும் தரித்திரத்தில் இருக்கிறவர்களையும் ஆமே மரித்த நிலைமையில் இருக்கிறோம் மரித்து போனவர்கிட்ட தான் கர்த்தர் பேசினார். எத்தனை பேர் மரித்து போன நிலைமையில இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆமே, சாப்பாடே இல்லாம ஆமே யாராவது உதவி செய்வாங்களான்ட்டு ஆமே ஏங்கிட்டு இருக்குங்க உலகம். ஆவிக்குரிய சாப்பாடு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஆமே, மாம்சத்துக்குரிய சாப்பாடு இன்னைக்கு உலகத்துக்கு கிடைக்காம ஏங்கிட்டு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிறகு உன்னை பிழைக்க வச்சுட்டாரு. உனக்கு ரூட்டை கொடுத்துட்டாரு.
உனக்கு நான் தான் வழின்னு சொல்லிட்டேன். ஆமே, உன் கடவுள் யாருன்னு இப்ப பேசிக்கிட்டு இருக்க. இந்த கடவுளை நீ வெளியில காமிக்கணும். ஆமே, இன்னைக்கு ஊழியர்கள் எல்லாம் அப்படியே ஒரு சபையா இருந்து ஆமே அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கு, வெளியில வந்து பார்க்க முடியல. ஆமே, இன்னைக்கு அநேக சபைகள்லாம் ஒன்று சேர்ந்து ஆமே இந்த பட்டணத்துல ஏழைகளே இருக்கக்கூடாது முடிவு பண்ணிச்சுன்னா ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு 10 ரூபாய் கொடுத்தாலும் போதும், ஒரு ஏழையை வாழ வச்சிடலாம், ஒரு ஏழைக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துடலாம். ஆமே, ஒரு ஏழைக்கு 3 வேளையும் வயிறார சாப்பாடு போட்டுடலாம். எவ்வளவு இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய காரியத்துல எவ்வளவு இருக்கு தெரியுமா? இந்த கிருபை பேசிட்டு இருக்கு. உனக்கு அந்த கிருபை கொடுத்தா நீ என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கல. உன் பிரச்சனையை பார்த்து ஆமே நீ புலம்பிக்கிட்டு இருக்காத. இன்னைக்கு உலகமே பிரச்சனையா இருக்கு. உன் பிரச்சனையை மாத்திக்கிறதுக்கு நான் சமாதானத்தை கொடுத்துட்டேன். உலகத்துல அது இல்ல, அதனால உன்னை வச்சிருக்கேன். உன் மூலியமா அதுக்கு போய் வேலை செய்கிறேன். ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். ஹல்லேலூயா. ஆமே, அப்ப பேசும் சொல்ற பாருங்க. ஆமே, கர்த்தர் சொல்கிறார், பூமியை பார்க்கும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிறோம், என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிறோம், என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்ப கர்த்தர் வந்து ஒரு லிமிட்டடா பார்க்காத, அன்லிமிட்டட் காட். எல்லாவற்றாலும் செய்து முடித்துட்டு போக முடியும். அவருடைய நினைப்ப ஆமே இப்ப பிரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாரு. உன்னை உலகத்தை காட்டணும்னா என்ன வழி? ஏங்க, ஒரு நடிகருங்க, சாதாரணமான ஒரு நடிகை, படத்தில் நடிச்சுக்கிட்டு ஒரு நடிகை எங்க போனாலும் சாப்பாடு இல்லாம ஆமே அவன் ஷூட்டிங் ஆரம்பிச்சாலும் சரி, ஷூட்டிங் முடிஞ்சாலும் சரி, வயிறார வந்தவங்களுக்கு தான் சாப்பாடு போட்டு அனுப்பும். இன்னைக்கு அந்த ஆள் மறிச்சு பேசப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்மளுக்காக மறிச்சார். ஆமே, ஆனா கிறிஸ்து அப்படியே தான் இருக்கிறான், பேசப்படல. ஏன்? உலக மனுஷனுக்கு தெரியுது. ஆமே, அவன் பசியில இருப்பான. ஆமே, அந்த இறக்க குணம். ஆமே, அந்த உதாரண குணம், கொடுக்கிற குணம். ஹல்லேலூயா. நீங்க எல்லா சபையும் சேர்ந்து கொடுத்துச்சுன்னா எத்தனை ஏழைகள் இருக்க மாட்டாங்க. அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இந்த ஊழியத்துல ஆமே பல கோடிகளை நான் கொடுப்பேன், பெரிய பெரிய ஆசிரமங்களை கட்டு அப்படின்ட்டு. நாமக்கல்ல ஒரு ஏழை கூட இருக்கக்கூடாது. ஆமே, ஒருத்த விட பசியோட இருக்கக்கூடாது. ஆமே, கொலை பிடிச்சு கொண்டிருக்கிறது அவனுக்கு எல்லாம். ஆமே, வாசல் வச்சு கூட்டணி சோறு போடுங்க. அப்பா அம்மா இல்ல அப்படி இல்ல, கர்த்தரே தேவனா இருக்க, கர்த்தரே தகப்பனா இருக்க. நீ உட்கார்ந்து சாப்பாடு போட்டு அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு அவனை பரலோகம் கொண்டு வாங்க அப்படிங்கிறார் கர்த்தர். ஆமே, ஏங்க இந்த டவுமணிக்காரனா இருக்கா அப்படிங்களா? எவ்வளவு பிரச்சனை காணிக்க. நீங்க சர்ச் வாடகை கட்டுறதுக்கு இவங்க ஒரு 3000 ரூபாய், இவங்க இருக்காங்கல்ல நந்தினி, அவங்க ஒரு 2000 ரூபாய் மாசம். உப்பளிஸ் ஒரு 7000 ரூபாய். இன்னும் கோயம்புத்தூர்ல இருக்காங்க, ஃபேமஸ் திருச்சியில இருக்காங்க. ஆமே, இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து கொடுக்கிற காணிக்க கொடுத்தோம். என்ன செய்ய இவங்க எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவங்க எல்லாம் எவ்வளவு காணிக்க கொடுப்பாங்க எண்ணி பாரு, எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆண்டவரே, இத்தனை வருஷம் வந்துட்டு இருக்காங்க ஆண்டவரே, கணக்கு போடு. இவங்க 7000 ரூபாயா, இவங்க 2000 ரூபாயா, இவங்க 3000 ரூபாயா, யாரும் ஊழியத்துல 500 ரூபாய் காணிக்க கொடுத்தேன், 100 ரூபாய் காணிக்குவேன், பை காணிக்க 10 ரூபாய் போட்டேன், எல்லாத்தையும் கணக்கு பண்ண அப்படின்னு, டோட்டல் பண்ண அப்படின்னு போய் உட்காந்து எழுதிட்டே இருக்கும் ஒரு பிளான் சைஸ் நோட்ல. இது வரைக்கும் 12 லட்சம் கொடுத்துருக்காங்க இந்த ஊழியத்துக்கு. இந்த வாரம் கொடுத்த காணிக்கை வரைக்கும் 12 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த அக்கா இது வரைக்கும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஹல்லேலூயா. ஆமே, நன்றி. ஆமே, இவ்வளவு காணிக்கையும் என்ன கர்த்தருக்காக செலவு பண்ணிருக்கீங்க, உங்களுக்காக. நீங்க நல்லா இருக்கணும், வசனத்தை கேட்கணும், நீங்க உட்கார்றதுக்கு ஒரு இடம் வேணும். ஆமே, எங்க புளியமாத்தி கடையில அங்கேயும் இங்கேயுமா போயிட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்க முடியும், அதுக்கடியிலே பிரசங்கம் பண்ண முடியும். ஒரு இடம் வேணுங்க, அதுக்கு தேவைகள்லாம் ஆமே இவங்க சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். இவங்க சந்திச்சிருக்காங்கல்ல, இந்த பணத்தை ஆமே கோடிக்கணக்கான பணம் வரும்போது அப்படியே திருப்பி கொடுத்துட்டு இப்ப தவமணிக்காரங்க 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க, வட்டியோட கொடுத்துரு அப்படின்ட்டு. 30 லட்சத்துல 12 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க, வட்டியோட சேர்த்து கொடுத்துரு அப்படின்ட்டு. நீ தனியா காட்டணும் அப்படிங்கிற காணிக்கையில வாங்குறவங்கள கொடுக்கிற ஊழியமா உன்னை மாத்தி காமிக்கிற அப்படின்ட்டு. பேசி பணத்தை கொண்டு அப்படின்ட்டு.
இந்த ஏழையுடைய வறுமையை மாத்திரம் தான் ஆண்டவர் விரும்புறார். அல்லேலூயா. ஆமென். நீங்கெல்லாம் பல லட்சங்களை இந்த ஊழியத்துக்கு விதைக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த பலத்தை கொடுத்திருக்கிறார். சம்பாதிக்கிறதுக்கு அந்த பலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஐஸ்வர்யத்தை ஆமென் சம்பாதிக்கிறது அந்த வேதனையை கூட்டார் அப்படின்னா அப்ப நீங்க வேதனையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா ஆமென். என்ன காரணம் அப்படின்னு தெரியுதா? அவருடைய கேரக்டர் நம்மளுடைய கேரக்டருக்கு ஒத்து போடன்னு அர்த்தம். சிம்பிள், வேற ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். பார்த்தாருன்னா அப்படியே மனம் உருகிடுவார். அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் எவ்வளவு காணிக்கை கொடுத்துருக்காங்களோ அப்படியே திருப்பி கொடுத்துருக்காரு. உங்க கண் முன்னாடி எண்ணி கொடுப்போம் பாருங்க. காணிக்கை ஊழியனா டிஃபரெண்டா இருக்குங்க. ஊழியனை கர்த்தருக்கு பண்ணுங்க. மாணவனா இன்னைக்கு வருது நாளைக்கு போகுது. நாளைக்கு பென்ஸ் கார்ல ஒரு BMW கார் வச்சிருக்கேன். உன்னை புதைக்கும் போது அதில் எப்படி புதைப்பாங்களான்னு மேல BMW கார் வச்சு கீழே மண்ணை போடுவாங்களான்னு. அல்லேலூயா. என்கிட்ட இருந்தா தெரிஞ்சு எடுத்துட்டு போயிருவாங்க. ஆமென். இப்ப கூட ரோட்ல போனா கையில பாக்கெட்ல காசு இருந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த சாப்பாடு பசியோட இருக்கானா அவனுக்கு கீழே இறங்கி வண்டி நிறுத்தி ஆமென் ஹோட்டல் எங்க இருந்தா தொலை முடிச்சு கொடுத்துட்டு தான் போகும். அதே மாதிரி என் வண்டியில பாத்தீங்கன்னா 4-5 ஆமென் பிஸ்கட் இருந்துகிட்டே இருக்கும். எங்க போனாலும் ஏதோ ஒரு நாயை பார்த்துட்டேன்னா ஆமென் ஒரு சின்ன குட்டியை பார்த்தா அது பிஸ்கட் போட்டு தான் போகும். அந்த உதாரணம் கொடுங்க. அப்படிதான் இருக்கணும் ஊழியங்க. மிருகங்கள் தான் சரி, நாயா இருந்தாலும் எல்லாம் ஒரு உயிருக்கு. கர்த்தர் படைச்ச உயிருக்கு. ஆமென். இனிமே நீ பசியோட இருக்கிறத பார்க்காது. அந்த மாதிரி உயிரினங்கள் பசியோட இருக்கிறத நீ பார்க்காது. நம்ம சுயநலமா வாழ்றதுக்காக கர்த்தர் படைக்கிறீங்க. அவர் போல வாழணுங்க. அவர் போல கொடுக்கணுங்க. இயேசு இந்த உலகத்துல எப்படி வந்தாரு? ஒரே ஒரு அங்கி மேல இருந்து கீழே வரைக்கும் டாப் பாட்ட வரைக்கும் ஒரே ஒரு அங்கி தான் போட்டு வந்தாரு. ஒரே நூல்ல தைக்கப்பட்ட அங்கி. அதை போட்டுட்டு வந்தாரு. உலகத்தை ஜெயிச்சாரு. போயிட்டே இருந்தார். அல்லேலூயா. போயிட்டு உலகத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. இவன் தான் கேரக்டர். அல்லேலூயா. அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் சொல்றாரு பாருங்க. சொல்றாரு பாருங்க. எபேசியர் 2:10 படிங்க. 264 264 முதல்ல ஓம் பிரச்சனையை மாத்தணுங்கிற, அதுக்கப்புறம் உலகத்தை மாத்த கர்த்தர் ஐடியா கொடுக்கிறார் பாருங்க. முதல்ல ஓம் பிரச்சனை, ஓம் பண பிரச்சனையா இருக்குல்ல, அத மாதிரி கொடுக்கிறவனா கர்த்தர் இன்னையிலிருந்து உங்களை கொண்டு போறார். சொல்றாரு பாருங்க. ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அல்லேலூயா கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி இருக்கிறோமா? சிருஷ்டிக்கப்பட்டு அப்ப நற்கிரிகளை செய்வதற்கு நன்மையான காரியங்களை செய்வதற்கு தான் உன்னை படைச்சிருக்கிறான். வேற எதுக்குமே கிடையாது. இப்ப நன்மையான காரியம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறல்ல, இதுதான் நன்மையான காரியம். ஆமென். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்காக. அந்த நாமத்தை உயர்த்துறதுக்கு எங்க போய் காமிப்ப? உயர்த்துறது இங்க சர்ச்சில் உயர்த்திடுற. காமிக்கிறது எங்க போய் காமிப்ப? அவர் வானத்துல இருந்து பரலோகத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. என் பிள்ளை என்ன ஆராதிச்சு போறான், வசனத்தை கேட்டு போறான், அப்படியே போய் வீட்டுக்குள்ள போயிட்டு கறியை தின்னுட்டு அடுத்த நாள் வேலைக்கு போறானா? அதான் பார்ப்பேன். அல்லேலூயா. அதான் சொல்றேன் பாருங்க.